வெண்ணிலா கபடி குழு கதை எப்போ உருவாச்சு? வெண்ணிலா கபடி குழு ஆக்சுவலி நான் அதுக்கு முன்னாடி வேறு கதைகள் தான் சார் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு மாதிரி ஹீரோக்கள் கதைகளாகவே பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ அப்படித்தானே திடீர்னு வந்து பருத்தி வீரன், காதல், சென்னை 28 இந்த 3 படங்களுமே வந்து புதுமுகங்களை வச்சு ஒரு ஹிட்டு பெரிய ஹிட். அப்போ எனக்கு டக்குன்னு இல்லை, புதுமுகங்களை வச்சு ஒரு கதை பண்ணணும். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து நம்ம இயக்குனர் ஆகணும், அதுக்கு தான் இந்த 10-12 வருஷமாக போராடுறோம். சரி, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஒரு 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 வேளை ஒரு பட்ஜெட் கதை கேட்டாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அப்போ ஒரு நியூ ஃபேஸ் வச்சு படம் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கும்போது லகான் படம் பார்த்தேன் சார். லகான் படம் பார்க்கும்போது அது ரொம்ப பயங்கர, எனக்கு ஸ்போர்ட்ஸ் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக வந்து லாங்குவேஜே தெரியாமல் என்னை வந்து ரொம்ப என்கேஜிங் பண்ணுச்சு. வெறும் ஹிந்தி நமக்கு தெரியாது, இருந்தாலும் பயங்கர என்கேஜ் ஆகுது. ஏன் அப்போ முடிவு பண்ண, சரி ஓகே கபடி பேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ கபடி பேஸ் பண்ணி பண்ணும்போது அப்பா சொன்ன கதைகள், அப்பா லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அது எல்லாமே ஸ்போர்ட்ஸில் எல்லாமே அப்பா லைஃப்பில் நடந்தது. ஸோ வெண்ணிலா யார் கபடி வீரர்? உங்கள் அப்பாவா நீங்களா? அப்பா 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 அண்ணன் நான் எல்லாமே பிளேயர்ஸ் தான். 12th வரைக்குமே எனக்கு இந்த கையும் கூட உடஞ்சிச்சு 11th படிக்கும்போது. ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் கட்டு போட்டே இருந்தேன். ஸோ அண்ணன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கபடி பிளேயரு, அப்பா ஸ்டேட் லெவலில் கபடி பிளேயரு. ஸோ அப்படி தான் கபடி கதையை எழுதணும்னு முடிவு பண்ணேன். பட் லவ் ஸ்டோரியை இதுக்குள்ளே ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு லவ் ஸ்டோரி என்னுடைய லைஃப்பில் திருவிழாவில் நான் ஒரு பொண்ணை பார்த்தது, சந்தித்தது, அதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணி அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கிளைமேக்ஸ் வந்து என் ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தூக்கி அந்த கிளைமேக்ஸில் வச்சு அப்படி உருவானது தான் வெண்ணிலா கபடி குழு. அந்த முடிவு ஒரு ஹாண்டிங்கான முடிவு வந்து. ஆமாம், அது நிஜம் சார். நிஜம்ங்கிறதுனால வந்து எல்லாருக்கும் ஈஸியாக சில விஷயங்கள் நம்ம எழுதி கண்ணிலேருந்து கண்ணீர் வர வைக்கவே முடியாது சார். நிஜத்துடைய தன்மை வந்து அவ்வளோ வீரியம் இருக்கும். ஏன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது உண்மையாக ஷூட் பண்ணுறோம், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நினச்சி ஷூட் பண்ணுறோம். ஸோ அந்த சம்பவத்தை நம்ம எடுக்கும்போது அதோடைய எந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த ஹாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. சில படங்களுடைய முடிவை பார்க்கும்போது வேற ஒரு முடிவு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் ஆலோசனை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய முடிவு அப்படி எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து ஒரு பைட்டிக்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த வெண்ணிலா கபடி குழு எழுதுறதுக்கு முன்னாடி கதாநாயகர்களுக்கு கதை எழுதினீங்களே, அதை வந்து அவர்கிட்ட முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அந்த டயத்தில் ஷாம், அப்புறம் காக்க ஜீவன், அந்த டயத்தில் நான் கதை சொன்னது. அந்த கெட்டவன் ஷூட்டிங் டயத்துல எல்லாம் சிம்பு மீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். பட் அவர் கதை கேட்கல அந்த டயத்தில். அப்புறம் வந்து ஜெயின் கூட அந்த டயத்தில் வந்து வெண்ணிலா கபடி குழு கதைக்கு ட்ரை பண்ணோம். முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும் சார். முயற்சிகள் அந்த டயத்தில் ட்ரை பண்ணோம். பட் பெரிய ஹீரோஸ்கிட்ட போயிட்டு எதுவும் நான் கதை சொல்லலை. மாதவனுக்காக அந்த டயத்தில் நான் எழுதி வச்சுருந்த கதை, அதுதான் வந்து ரொம்ப நாளாக ஒரு 2-2.5 வருஷம் எழுதி வச்சுருந்த கதையை தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அது அவர் ரீச் பண்ணவே முடியல. ஏன்னா அவர்லாம் வந்து மணிஷா டீமு, இங்கிலீஷு, நமக்கு அது சுத்தமாக வராது. அவர் கதை சொல்லணுன்ற ஒரு மேனேஜர் கேட்கும்போதே ஃபுல் ஸ்கிரிப்டை வந்து ஃபுல் ஸ்டோரியை வந்து டிவிடியில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. இங்கிலீஷில் பண்ணி கொடுங்க. நாங்கள் இங்கிலீஷ்லையா, ஏபிசிடியே வராது நமக்கு, இங்கிலீஷில் மொத்த கதை. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அதுதான் தெரியும். அதனால் அவங்களே தவறு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நம்ம அஸ்வினிட்ட இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது கோபம் வரும், இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அது சரின்னு தோணும். அவங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த ரைட்டப்பில் இருக்கிறது அவங்க விரும்புகிறாங்க, நமக்கு அது தெரியல. அந்த படத்துக்கு விஷ்ணு விஷால் எப்படி தேர்வானார்? விஷ்ணு விஷால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புதுமுகங்கள் தான் நிறைய தேடணும். ஒரு 6 மாதம் தேடணும். ஹீரோ சைடு தான், இப்போ ப்ரொடியூசர் சைடு தான் வந்து விஷ்ணு விஷால் வந்து அப்படி. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு விஷால் எனக்கு வந்து திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைடு வந்து இல்லை, விஷ்ணு விஷால் வச்சு பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும் நமக்கு அப்படின்னாரு. எனக்கு பார்க்கும்போதே வந்து ஒரு நார்த் இந்தியன் லுக்கில் தான் இருந்து அப்படி. ஸோ அப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்ணி மாற்றி அப்புறம் ஒரு நேட்டிவிட்டி லுக்குக்கு கொண்டு வந்து அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே வந்து அப்படி. அந்த படம் இன்னி வரைக்கும் தமிழ் சினிமாவில் பல திரைப்படம் நடித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூரி அப்படின்ற ஒரு நல்ல நகைச்சுவை நடிகரை அறிமுகப்படுத்திச்சு. சூரி எப்படி தேர்வானா? சூரி வந்து எனக்கு தீபாவளி திரைப்படத்தில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து கேஸ்டிங் நான் தான் பார்த்துக்கிட்டேன், எழில் சார் படத்தில் தீபாவளியில். ஸோ அதில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஆனால் எனக்கு சீன் இருக்கானேன்னு என்கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ சூரிய வந்து அந்த படத்தில் ஒரு மீன்காரனாக நடிச்சிருப்பான்.
அப்போவே வந்து பையன் நல்லா பண்ணுறானே, எப்போ பார்த்தாலுமே ஒரு எனர்ஜியாக இருப்பான், எப்போ பார்த்தாலுமே க்ரௌடுக்கு இருந்தால் கூட ஒரு அட்டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அவன் நடித்தது 2 சீன் தான், ஆனால் மீதி ஒரு 40 நாள் அந்த க்ரௌடுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்தான். அப்போ பார்க்கும்போது சரி இவனுக்குள்ளே ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய காதல் வெறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, அப்படி தான் எனக்கு சூரி பழக்கமான. அப்படி அதுக்கப்புறம் இந்த படம் கமிட் ஆகும்போது கரெக்டாக சூரியன் அந்த படத்தில் தான் அப்புக்குட்டியும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பா. அப்படி தீபாவளியில் அப்புக்குட்டி அப்படி தான் உள்ள வந்து அப்படி மீதி எல்லாமே வந்து சும்மா ஃபோட்டோஸ் பார்த்து அப்புறம் வர சொல்லி கேஸ்டிங் பண்ணதான். அந்த படத்துடைய வெற்றி எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுதான் சார், அதாவது நமக்கு எல்லாருக்குமே வந்து நான் வந்து யாருமே எதிர்பார்க்கல, பட் அஸ் எ ரைட்டராக கிரியேட்டராக நமக்கு மட்டும் தெரியாது ஓடும்னு. நமக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இருக்கும். கரெக்ட். ஸோ அது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கை வந்து மெய்யாகும்போது நம்ம இந்த உலகத்தில் ஜெயிச்சு நிற்கிறோம்னு அந்த ஒரு விஷயம் இருக்குதுங்களா, அது எமோஷனாக இருக்கும். எல்லா மனிதர்களுக்குமே வரக்கூடிய எமோஷன் தான் அந்த முதல் வெற்றி, அந்த முதல் கண்ணீர். அதுவும் வந்து அப்பா நீ ஜெயிச்சிட்டுறான்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம், அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சார். அடுத்து நீங்கள் உருவாக்கிய திரைப்படம் நான் மகான் அல்ல. கார்த்திகா நீங்கள் எழுதிய கதையா இல்லை? இல்லை, தனுஷ்காக எழுதின ஸ்கிரிப்டு சார். தனுஷ்காக எழுதின ஸ்கிரிப்டு. அந்த டயத்தில் வந்து தனுஷ் முயற்சி பண்ணணும், பட் அந்த டயத்தில் கார்த்தி சார் வந்து கதை கேட்குறதா கேள்விப்பட்டு ப்ரொடக்ஷன் சைடு தான் கார்த்திகிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. ஃபஸ்ட்டுக்கு நான் மகேந்திரகுமார் ஜெயின் வேறு ப்ரொடியூசருக்கு தான் கமிட் ஆகிருந்தேன். ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து கார்த்திகிட்ட சொல்லி எனக்கு அனுப்பிச்சார். கார்த்திக் கதை பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அந்த ப்ரொடக்ஷனுக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் வேறு ஒரு அழகர்சாமி குதிரை பண்ணுறதுக்கான முயற்சி நடந்துச்சு. அது சரியாக அமையாதனால அவங்கள்ட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு ஸ்டுடியோ கிரீனுக்கு கார்த்தியை வச்சு பண்ணேன். முதல் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிடுச்சு, பருத்தி வீரன் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. 1001 பையாவோ ரிலீஸ் ஆகலை. நான் கிட்டத்தட்ட 80% படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு படமாக ரிலீஸ் ஆச்சு. 1001 ரிலீஸ் ஆச்சு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு, அதுக்கப்புறம் வந்து பையா ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு 4வது நம்ம படம் வரும்போது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு, பட் அது எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல் பண்ணுற மாதிரியான சப்ஜெக்டாக இருந்துச்சு. அது தமிழை விட தெலுங்கில் பெரிய வெற்றி அடைஞ்சது, நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் வெண்ணிலா காவடி குழுவை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு இருந்த நம்பிக்கை மிக அபாரமாக இருந்தது, அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்படி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவங்க இருந்தாங்களா அந்த படத்தில்? சார், எப்பயுமே ஒரு கதையை நீங்கள் சொல்ல போகும்போது அவங்களுக்கு புரியாதுல. முதல்ல நான் எப்பயுமே வந்து எப்படி பார்ப்பேன்னா சார், அவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்கிறத விட புரியல அவங்களுக்கு அப்படின்னு நான் பார்த்துக்கேன். ஆஸ் எ கிரியேட்டர் அப்படி தான் பார்ப்பேன். அவங்களுக்கு பிடிக்கலன்னா நமக்கு அவங்க மேலே கோவம் வரும், அவங்களுக்கு புரியலைன்னா அவங்க மேலே நமக்கு கோவம் வராது. ஸோ அப்படி தான் வந்து நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸுங்கிறான், கபடி போகிறாங்கிறான், பாயிண்ட்டுங்கிறான், இதுங்கிறான், அடுத்த செமிஃபைனலுங்கிறான், ஃபைனலுங்கிறான், லீக்குங்கிறான், என்னடா சொல்ல வர்றான்னு புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபேமிலி கதையை எடுக்கிறோம், அண்ணன் தங்கச்சி கதையை எடுக்கிறோம், தங்கச்சி மேலே அண்ணன் பாசம், தங்கச்சி தம்பி மேலே, இப்படின்னா ஈஸியாக புரியும். முதல்ல அந்த கதையை நிறைய பேருக்கு புரியல. அது காட் கிஃப்ட் வந்து ஆனந்த் சக்கரவர்த்திக்கு ஏன் புரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆனந்த் சக்கரவர்த்தி ஆல்சோ ப்ரொடியூசர் அந்த படத்துடைய. அவர் ஆல்சோ வந்து ஒரு வாலிபால் பிளேயர், பேஸ்கெட் பால் பிளேயர் சாரி. ஸோ அதனால் அவருக்கு ஈஸியாக அந்த ஸ்போர்ட்ஸ் மூவி கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் அந்த படம் சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறேன். நான் மகானில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தேன்னு சார், அதுக்கப்புறம் எல்லாமே ஜர்னி தான் சார். உண்மையை சொல்லணும்னா வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறம் மீதி எல்லாமே ஜர்னி தான். அதை வந்து நம்ம வந்து நான் மகனில் பாண்டி நாடு இப்படி எல்லாமே தனித்தனியாக பிரிக்க முடியாது. நம்ம எழுதின கதையை எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கான ஒரு மெனக்கெடல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதில் எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கிடைச்சாங்க. மதியா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், ஆர்டேட் ராஜீவனாக இருக்கட்டும். ஸோ பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு. ஷூட்டிங் இத்தனை நாளைக்குள்ளே தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு காலக்கெடு கிடையாது. நம்ம நினச்ச மாதிரியாக கிட்டத்தட்ட ஒரு 77 days பண்ணேன். ஸோ நினச்ச மாதிரி நம்ம வந்து டைம் டூரேஷனாக இருந்துச்சு, பொறுமையாக பண்ணோம். அடுத்து நீங்கள் பண்ணது அழகர்சாமி குதிரை, பாஸ்கர் சக்தியுடைய கதை. அது ஒரு வித்தியாசமான திரைப்படம். படமாக உருவாக்கும் போதே உங்களுக்கு அந்த படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி பெறாதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இருந்ததா அப்படி? இல்லை சார், எப்பயுமே நான் வந்து கமர்ஷியலாக வெற்றி பெறாத படத்தை நான் பண்ணவே மாட்டேன் சார். ஏன் அப்படின்னா, அந்த கதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் இருக்கும். ஏன்னா அந்த ஃபன்னு அதுக்குள்ளே ஒரு எமோஷனல் இருந்துச்சு.
எமோஷனல் இருந்துச்சு. ஸோ அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணேன் நான். ஏன்னா அது தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க பண்ணலாம் பிஎன்சி சைடு அந்த டயத்தில். ஏன்னா இப்போ 1ஆம் தேதி வந்து சிஎம் வந்து அப்படியே ஆட்சி மாறுது. ஜெயலலிதா மேடம் ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆகுறாங்க, செகண்ட் டைம் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அந்த டயத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் அழகிரி பேனரில், தயாநிதி அழகிரி பேனரில். அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு அந்த டயத்தில். பட் அதுக்கு நான் உழைத்த உழைப்புக்கு எனக்கும் தேசிய விருது கிடைச்சது, அப்புக்குட்டிக்கும் தேசிய விருது கிடைச்சது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆமாம், அது பெரிய பெரிய அங்கீகாரம். ஆமாம். அடுத்து நீங்கள் உருவாக்கிய திரைப்படம் விக்ரம் வச்சு. ஆமாம், ராஜபாட்டை. ராஜபாட்டை வந்து விக்ரமுக்காக நீங்கள் எழுதிய கதையா? இல்லை சார், நான் எப்பயுமே இது வரைக்கும் எந்த ஹீரோ மைண்ட் வச்சுட்டும் கதை எழுதுனதே கிடையாது சார். நான் ஒரு கதை எழுதிட்டு அப்புறம் தான் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்படி ஒரு ஏஜில் ஒரு ஹீரோ, அது எந்த ஹீரோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி எழுதுவேன். அப்படி நான் ஒரு எழுதின ஸ்கிரிப்ட் வந்து விக்ரம்கிட்ட சொன்னேன், டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் சொன்னேன். அவர் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து ஃபைனலைஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே அப்புறம் அவர் சொன்னார், நான் காசி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் தெய்வ திருமகள், எல்லாமே சீரியஸ் கதையாகவே பண்ணிகிட்ருக்கேன் நான். ஒரு கமர்ஷியல் மாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சார் எனக்கு மாஸ் ஸ்கிரிப்ட் வராது சார் அப்படின்னேன். அப்புறம் ஒரு கதையை வாங்கி பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி பண்ணோம். ஸோ அந்த படம் தான் வந்து ராஜபாட்டை. அது சரியான வெற்றி அடையலை. அது பல ரீசன்ஸ் இருக்கும். அதில் வந்து எப்பயுமே வந்து இயக்குநர்கள் வந்து இன்னொருத்தனை கை காட்டக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். எனிவே வெற்றியோ தெல்வியோ அது இயக்குனருடைய பொறுப்பு தான். அந்த கதை வேண்டான்னு நான் சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்குள்ள நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. தயாரிப்பாளர் ரெண்டு தயாரிப்பாளர் மாறினாங்க. ஸோ எனிவே நான் எப்பயுமே வந்து ஒரு பால் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பாலை பற்றி யோசிக்கணும். போன பால் போயிடுச்சு, அந்த பாலை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு பால் போட ரெடியாக இருக்காங்க, அந்த பாலை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதுக்கு தான் நம்ம தயாராக இருக்குனே தவிர மிஸ் பண்ண பாலை பற்றி யோசித்தோம்னா வரப்போகிற பாலை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் நம்ம பாலிசி. இந்த திரைப்படங்களுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண படம் ஆதலினால் காதல் செய்து, அது ஒரு அற்புதமான திரைப்படம். ஆனால் அந்த படம் என்ன ஒரு அழகான கருத்தை சொல்லிச்சோ அந்த அளவுக்கு அந்த படம் வெற்றியை அடையலை. இல்லை, அது சம்டைம்ஸ் இப்போ நிறையா காலேஜ் பசங்க, நிறையா ஃபேமிலி, நிறைய பேர் வந்து அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. February 14 தானே அதை ஷேர் பண்ணுறாங்க. சில நேரங்கள் ரிலீஸ் வந்து என்னென்னா, தலைவா படம் வந்து திடீர்னு வந்து சில இஷ்யூஸ்னால ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு. கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகாதுங்கும் போது இந்த வெட்னஸ்டே 2 டேஸ்க்கு முன்னாடி சடனாக ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த பப்ளிசிட்டி பண்ணாமல் இந்த வாரம் கேப் கிடைக்கிது, இந்த கேப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டப்புன்னு ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த வாரம் தலைவர் ரிலீஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த ரிலீஸ் டேட்டு நம்ம அது ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அந்த 1 வீக் அப்புறம் செகண்ட் வீக் ஆட்டோமேட்டிக்காக விஜய் படம் வந்து தூக்கிட்டாங்க. கரெக்டாக எப்போயுமே வந்து ஒரு படத்தை நின்று நிதானமாக பப்ளிசிட்டி பண்ணி ஒரு டேட் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டான விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆதலால் காதல் அற்புதமான படம் சார், அற்புதமான படம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். இன்னும் கூட அந்த படத்தை ரசிக்கிறவங்களும் பாராட்டுறவங்களும் இன்னி வரைக்கும் இருக்காங்க. ஆமாம் சார். ஒரு வித்தியாசமான கதைக்கரு, அது நீங்கள் சொல்லியிருந்த விதமும் ரொம்ப புதுசு. அந்த கதைக்கருக்கு எது அடிப்படை? என் கூட வந்து லெனின் பாரதிட்டு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை டைரக்டர் இருந்தார். நம்ம லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கொரியன் ஃபிலிம் சொன்னேன். அப்படி கொரியன் ஃபிலிமில் ஒரு பொண்ணு படம் ஃபுல்லாகவே ஒரு பொண்ணு கருவை கலைக்க ட்ரை பண்ணுது, அதுதான் படம். அந்த பொண்ணு கருவை கலைச்சிரும், கிளைமேக்ஸில் கலைச்சிரும், அவ்வளோதான் படம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த கருவை கலைக்கிறதுக்காக அந்த பொண்ணு படுற ஸ்ட்ரகிள் அதை பற்றி சொல்லும்போது எனக்கு இது எப்படா பார்க்காது ஸ்கிரிப்டாக பண்ணுறது, சரி அது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அவன்ட்டு லவ் பண்ணுற பசங்க எப்படி வீட்டுக்கு தெரியாமல் பண்ணி இன்னைக்கு கலைக்கு எப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க, எனக்கு திருப்தி வரவே இல்லை. இதுக்குள்ளே ஏன்னா எல்லா படத்துக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு சோசியல் இஷ்யூ சொல்லணும்னு நான் இந்நேரம் நான் தோணும் எனக்கு. நீ என்னுடைய எந்த படம் எடுத்துக்க அதுக்குள்ளே 100% ஒரு சோசியல் இஷ்யூ இருக்கும், எங்கேயாவது ஒரு ஓரத்துலையாவது அதுக்குள்ளே இருக்கும். எனக்கு அதில் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நான் என் குழந்தை என்னுடைய பசங்களுக்கு பர்த்டே அன்னைக்கெலாம் இப்படி வந்து அனாதை ஆசிரமத்துக்கு போய் இப்படி சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன். அப்படி ஒரு நாள் போகும்போது எனக்கு டப்புன்னு ஸ்பார்க், இந்த குழந்தைகளை எங்கேருந்து வர்றாங்க, என்ன ஏது அப்படின்னு ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு.
அப்படி நிறைய ஆசிரமங்கள் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல் கருக்கலைக்கிற இடங்கள், குழந்தைய எங்கே கொண்டு போய் போடுறாங்க, என்ன இது அப்படின்னு போது இப்படி கிளைமேக்ஸில் முடிஞ்சு 2 பேரும் வேறு அழகான லைஃப்பை தேர்ந்தெடுத்து இந்த குழந்தை இப்படி போச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அங்கேயே எனக்கு சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் நம்ம அப்படின்ட்டு அப்போ டிசைட் பண்ணதான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்படி குழந்தைகளை கொண்டு வந்து ஆசிரமத்தில் போட்டாங்கிற தகவலும் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. நம்ம நினைக்கிற விஷயம் கரெக்டாக நிஜமாகவும் நடக்குதுன்னு தெரிய வரும்போது நமக்கு அந்த கற்பனை மீது நம்பிக்கை அதிகமாகுது. ஸோ அதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய தாக்கம். பாரதி ராஜா பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் ஒரு நடிகராக பாரதி ராஜாவுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த படம்னா உங்களுடைய பாண்டிய நாடு திரைப்படம் தான். எப்படி பாரதி ராஜா அந்த படத்துக்கு தேர்வானார்? ஃபஸ்ட்டு மகேந்தர் சார் தான் ட்ரை பண்ணோம். மகேந்தர் சார்கிட்ட போய் பேசும்போது அப்போ அவர் வந்து இல்லை இந்த நடிக்கிற ஐடியா இல்லை அப்படின்னார் அந்த டயத்தில். அப்புறம் பாரதி ராஜா சார் பேசலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பாரதி ராஜா சார் என்னடா சொல்கிறானுங்க, விஷால் அவ்வளோ ஹைட்டாக இருப்பான், நான் எப்படி அப்பாவை செட் ஆவேன் அப்படிலாம் நிறைய யோசித்தார். அதுக்கப்புறம் சரி ஓகே கதை கேட்டு நடித்தார். உங்களுக்கு தெரியாததான் அதுக்குள்ள எவ்வளோ போராட்டங்கள். அவருக்கு என்னன்னே தெரியல, டைலாக்கே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, வாங்குறானுங்க உட்காருங்கிறானுங்க, ஏதோ குழந்தையோட பேசுங்கிறானுங்க, சின்ன டைலாக் கொடுக்குறானுங்க, என்ன அப்படின்ட்டே இருந்தார். அது படம் முடிகிற வரைக்குமே பாரதி ராஜா சாருக்கும் எனக்கும் வந்து அப்பாவுக்கும் எனக்கும் வந்து சின்ன ஒரு முரண்பாடாக தான் போயிட்டே இருக்கும். சின்ன சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நான் அப்புறம் வந்து திடீர்னு ஒரு 4 நாள் நடித்ததுக்கப்புறம் வாசி கூப்பிட்டு இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது, நான் அந்த படத்துலேருந்து விளைவிக்கிறேன், என்ன 4 நாள் செலவும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. விஷால் வந்து இதில் விடுங்க, அப்போ விருப்பம் இல்லைங்கிறார்ல, விட்டுருங்க அப்படின்னாரு. அவர் தான் நடிக்கிறாரு அப்படிலாம் விட முடியாது, அவர் தான் அது கரெக்டாக இருக்கார், அவர் தான் நடிக்கிறார் சார் அப்படின்ட்டு. அதாவது அவர் நடிக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் சார், நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன். வாசிக்கு தெரியும் காஸ்டியூம் டிசைனர் பாஸ்கர் சார் பொண்ணு, வாசியும் சொல்லிச்சு அவர் தான் நடிக்கிறான்னு சொல்லிட்டேன். எனக்கு வேறு விட மாட்டேங்கிறான்னு அப்படின்னு நடிச்சுட்டே இருந்தார். அப்படி நடித்து புரியல அவருக்கு. படம் பார்க்கும்போது தோத்தாத்திரி பார்த்தா அப்படி பார்த்தோம், டப்பிங்கில் பார்த்துட்டு சார் சூப்பர் சார், என்னடா சூப்பருங்கிற நீ வேற அப்படிங்கிறாரு. என்னடா நான் பண்ணேன், ஒன்றுமே பண்ணலையாடா அப்படின்னாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக தேட்டரில் கிளைமேக்ஸில் அவர் மேலே படம் முடியும். அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் கிளாப் பண்ணி ஏகப்பட்ட பேர் ஃபோன். ஜென்ரலாக வந்து பாரதிராஜா சார் நல்லா நடித்தார் அப்படிங்கிறத விட நான் சொல்வேன் பாரதிராஜா சார் நல்லா நடித்தார். இன்னொன்று பாரதிராஜா சார்கிட்ட சார் நல்லா பண்ணீங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, அவரை பாராட்டுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, அவர் கூட ஒரு டைம் ஃபோனில் பேசுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கான சந்தர்ப்பமே லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக அவருக்கு அமையலை, அவர் ஹிட்டு கொடுக்கல. இப்போ ஒரு டப்புன்னு நடித்த ஒரு ஹிட்டுன்னு சார் சூப்பர் சார் சூப்பர் சார் 2 சேர்ந்து அமைஞ்சிருச்சு. கரெக்ட். அவருக்கு என்னென்னா ரொம்ப தன்னை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அந்த படம் இப்போ வரைக்கும் நிறையா படங்கள் பண்ணுறாரு அப்படின்னா அது பாண்டிய நாடு. அந்த விதத்தில் வந்து இப்போவும் அவர் எங்கேஜிங்காக ஓடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பாண்டிய நாடு திரைப்படங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ லெஜெண்டோடு வந்து ஒரு 4 படம் நான் பேக் டு பேக் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் வந்து ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரியான மனிதர்களோடலாம் நம்ம வேலை செஞ்சுருக்கோம், அது ஒரு பெருமையான விஷயம் சார். படத்தில் நடிக்கும்போது அவ்வளோ முரண் இருந்தாலும் படத்தின் வெற்றிக்கு அப்புறம் அவரை சந்தித்த போது என்ன சொன்னார்? அதுதான் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் சுசீந்திரனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும், அவனுக்கு நிறைய நான் தொந்தரவு கொடுத்துட்டேன், எல்லாத்தையுமே ஓப்பனாக சொன்னார், நிறைய மேடையிலேயே ஓப்பனாக சொன்னார். அது அவர் மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை வந்து மனசார புது டைரக்டர் யார் வந்தாலும் படம் பார்த்துட்டு பாராட்டுறது பாலச்சந்தர் சார்ட்டையும் பாரதிராஜா சார்ட்டையும் மட்டும்தான் அந்த பழக்கமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த இயக்குநர்கிட்டையும் இந்த பழக்கமே இல்லை. அது அவ்வளோ மனசார பாராட்டுவார், பிரமாதம். வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார், ஒரு சால்வை போடுவார். திடீர்னு அதே அந்த டைரக்டரை கூப்பிடுப்பா, ஒரு வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்கும்போது கூப்பிட்டு அந்த மாதிரியாக எல்லா இளம் இயக்குநர்களோடையும் பயணிக்கிறது, பாராட்டுறது. ஸோ ஒரு அற்புதமான பழக்க வழக்கங்கள். ஏன்னா பாரதிராஜா சார்ட்ட கற்றுக்கிட்ட விஷயம் வந்து எப்பயுமே தன்னை வந்து தலைக்கணத்தோடு பார்த்துக்கவே மாட்டார். நான்லாம் என்னடா பண்ணேன், ஒன்றுமே பண்ணலடா, என்னடா அப்படி படம் பண்ணியிருக்கான் அப்படின்னு புதிய இயக்குநர்களை பார்த்து பிரமிப்பார். ஸோ அந்த ஒரு தன்னடக்கம், அப்புறம் வந்து தினம் தினம் ஏதாவது ஒன்று உழைச்சிக்கிட்டே இருக்கணும், சும்மா உட்காந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இப்பெல்லாம் ஒரு படம் ஹிட்டுன்னா அவன் ஃபாரின் ஈரின்ட்டு ஊரெலாம் சுற்ற ஆரம்பிச்சிடானுங்களே, படம் அடுத்து என்ன அப்படிங்கிறது தானே. இப்போ இந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி போய் டீனர் ஆஃபீஸில் போய் பார்த்தேன். ஆஃபீஸில் பார்த்த உடனே ஒரு
கதை பண்ணியிருக்கேன்டான்ட்டு 3/4 மணி நேரம் கதை சொல்கிறாரு. ஆ எப்போ போனாலும் சினிமாவை பற்றி மட்டும்தான் பேசுவார். சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் துளி அளவும் கூட கம்மியாகாமல் எனர்ஜியாக இருக்கார். நீங்கள் ஒரு பக்கம் பிரபலமான கதாநாயகர்களோடும் பணியாற்றிருக்கீங்க, இன்னொரு பக்கம் புதுமுக கலைஞர்களோடும் பணியாற்றிருக்கீங்க. உங்களுக்கு ஆத்ம திருப்தி அளிப்பது எது? புது நடிகர்களோட தான். ஏன்னா அங்கேருந்து ஒரு உயிரை கொண்டு வெளியே வரேன். அங்கேருந்து நான் ஒருத்தனை படைக்கிறேன், இந்த உலகத்துக்கு ஒருத்தனை அறிமுகப்படுத்துகிறேன். நான் இவங்களாம் ஆல்ரெடி அறிமுகமானவங்க. ஒருத்தனை நான் உருவாக்கி இந்த உலகத்துக்கு படைக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குதுங்களா. இப்போ ஜீவா திரைப்படம்லாம் வந்து விஷ்ணுங்கிற ஒரு நடிகனை வெளியே கொண்டு வரேன். அவனுக்கு ஒரு நடிப்பு வேற ஒரு பரிமாணத்தை நான் கொடுத்தேன். நான் சின்ன எக்ஸ்பிரஷன் மூலமாக அவனுக்கு வந்து சில விஷயங்களை புரிய வச்சேன். அப்படியான சில படங்கள் நமக்கு வந்து பரத்ராஜா சாரே இப்போ லெஜெண்டுங்கிறோம்னா அவர் எந்த பெரிய ஹீரோ வச்சு படம் இல்லையே. சிவாஜி சார் ஒரு படம் தான் பண்ணார், மீது எல்லாமே அப்கமிங் ஹீரோஸ் தானே. மணேஷ் சார் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோ, எல்லாமே அப்கமிங் ஹீரோஸோடு தான் படம் பண்ணார். ஸோ அப்கமிங் ஹீரோஸோட படம் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கும்போது அது டைரக்டருடைய ஹிட்டாக அமையுது. ஸோ அது நமக்கு வந்து நம்ம டைரக்டர் ஆகிறதுக்காகத்தானே வந்தோம். அதுதானே ஒரு பெருமையான விஷயம். அது எப்பயுமே வந்து சார் எனக்கு ஒரு அப்கமிங் ஹீரோஸோ அல்லது வந்து புதுமுகங்களை வச்சு ஒரு ஹிட்டு கொடுக்கும்போது மிக ஒரு திருப்தி இருக்கும். நம்ம ரைட்டிங்கில் ஜெயிச்சிருக்கோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். முதல் படத்தில் விஷ்ணு விஷாலை கதாநாயகனாக ஏற்பதற்கு நீங்கள் தயங்கினாலும் அதுக்கு பின்னாடி தொடர்ந்து உங்களோட பல படங்களில் அவர் பயணம் செஞ்சார். எப்படி அப்படி ஒரு மாறுதல் நிகழ்ந்தது? இல்லை சார், ஆக்சுவலி ஜீவா திரைப்படம் வந்து கூட நான் அவங்க அப்பா என்னை விடவே மாட்டார் சார். ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார், சார் 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 பண்ணுவோம் சார், பண்ணுவோம் சார், பண்ணுவோம் சார். இப்போ ஜீவா படம்லாம் வந்து சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி பண்ணதான். அவங்க அப்பா அற்புதமான கேரக்டர் சார். விஷ்ணுவுடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அவங்க அப்பா எல்லா இயக்குநர்களோடையும் ஒரு நல்ல ஒரு தொடர்பில் இருப்பார். தன் பையனை இந்த அளவுக்கு வளர்த்த விஷ்ணு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு முக்கியமான ஆமாம், எல்லா இயக்குநர்களும் இப்போ சிவி குமார் ப்ரொடக்ஷனில் ஒரு 3 படம் பண்ணார், என்கிட்ட ஒரு 3 படம் பண்ண அப்படி ஓகேங்களா. ஸோ இந்த 6 படங்கள் தான் விஷ்ணுடைய கேரியர். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அவங்க அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய, அவங்க அப்பாவுடைய உழைப்பு நிறைய. விஷ்ணு விஷால் மாதிரியே உங்களோட மிகவும் நெருக்கமாக பயணம் செய்த இன்னொரு நடிகர் ஜெய் இல்லையா? ஆமாம், ஜெய் சூரி எல்லாருமே என்னுடைய ரொம்ப நெருக்கமாக பயணித்த நடிகர்கள். பட் என்னென்னா சார், நமக்கு வந்து ஜெய் வந்து என்னுடைய அறிமுகம் இல்லை அது. ஆனால் ஜெய் வந்து அற்புதமான ஒரு நடிகன். ஒரு கிளிசரினே போடாமல் அழுகக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகர். நிச்சயம் ஜெய்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அது கரெக்டான புது இயக்குநர்கள் கதைகளை கேட்டுட்டு இப்போ வரக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணாலும் நிச்சயமாக நிறைய வெற்றிகள் அவருக்கு கிடைக்கும். ஜெய் ஒரு நல்ல நடிகர். உங்களுடைய பார்வையில் எதனால் அவர் இப்படி மிஸ் ஆகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கதை தேர்வு தான் சார், ரொம்ப சிம்பிள். கதை தேர்வு தான். எல்லா நடிகர்களுடைய வெற்றி தோல்விக்கு பின்னாடி ஒரே விஷயம் தான், கதை தேர்வு தான். அது விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கதை தேர்வில் தான் ஒரு நடிகனுடைய வெற்றி இருக்குது. விஷால் கதாநாயகன் நடிக்க வச்சு இன்னொரு படம் பண்ணீங்க, பாயம்புலி. ஆமாம், பாயம்புலி. அந்த படம் பாண்டி நாடு அளவுக்கு வெற்றி பெறாமல் போனது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாயம்புலி வந்து ஃபஸ்ட்டு வேறு ஹீரோக்காக பண்ணுன்ட்டு அப்புறம் விஷாலுக்காக மாற்றினோம். அதே மதுரை பேக்ட்ராப்பு, அதே அப்பா அம்மா, அண்ணன் அண்ணி, அதே ஃபேமிலி பேக்ட்ராப் வந்து ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு. இன்னொன்று அந்த கதை வந்து எனக்கு வந்து நிச்சயம் வெற்றி அடையும்னு நானாக இருக்கட்டும், என் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நம்பணும். அந்த வில்லன் கதாபாத்திரம் ரைட்டிங்கில் தப்பு பண்ணிட்டேன். எப்பயுமே வில்லனுங்கிறவன் வில்லனாகவே இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ராஜ்மௌலி சார் அசிஸ்டன்ட் கண்ணன் ஒருத்தர் வந்து அடுத்த படம் டிஸ்கஷனுக்கு வந்தார். அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு சிங்கம் தன் குட்டி வந்து ஒரு 10 நாளில் பசியாக இருக்குது, இறை கிடைக்கவே இல்லை, அந்த இறையை தேடி போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு மான்குட்டி கிடைக்கிது. அந்த மான்குட்டி அடித்து கொண்டு வந்து அந்த சிங்கக்குட்டிகிட்ட கொடுக்குது. சிங்கக்குட்டி சாப்பிடுது, சந்தோஷமாக சாப்பிடுது. இந்த தாய் பார்க்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை பண்ணும்போது சிங்கம் பண்ணது கரெக்டு. இங்கிட்டு மான் தன்னுடைய குட்டிகளோட சந்தோஷமாக இருக்குது. ஒரு மான் குட்டி தொலைஞ்சு போயிடுது. அந்த மான் குட்டி ஒரு சிங்கம் அடித்து தூக்கிட்டு போகுது. இந்த மான் பதறது. ஸோ யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சிங்கம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சிங்கம் பண்ணது சரியாயிடும். நீங்கள் சமுத்திரக்கனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ அந்த நியாயத்தை சொல்லும்போது அவன் வில்லனாகாமல் அவனும் ஒரு ஹீரோவாயிடான். கதையில் வில்லன்கிறவன் வில்லனாகவே இருந்தால் தான் அந்த படம் வந்து வெற்றி அடையும். சூப்பர் சூப்பர் அப்படின்னு. ஸோ அந்த புரிதல் நமக்கு வந்து அப்புறம் வந்து எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தானே. ஸ்டில் நவ் ஐ எம் லேர்னிங் ப்ராசஸ். பார்த்துட்டு அவர் சொன்ன விமர்சனமா? படத்தை பார்த்துட்டு அவர் சொன்ன விமர்சனம் அருமையான. ஆமாம், ஸ்டில் நவ் ஐ எம் லேர்னிங் ப்ராசஸ். ஜெய்யை இசையமைப்பாளராக்கணும் அப்படின்னு எங்கே முடிவு பண்ணீங்க? ஒரே ஃப்ளாட்டில் தான் தங்கியிருந்தோம் நாங்கள். ஆக்சுவலி குவாரண்டைன் டைம் அந்த மாதிரியான இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே தங்கியிருந்தோம்.
எப்போ பார்த்தாலும் ஏதோ மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பார். என்ன பிரதர் பண்ணுறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை ஒரு தேவா சார் ஃபேமிலினே. சும்மா ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணுறேன் பிரதர், அதுக்கு நான் மியூசிக் தெரியுமா உங்களுக்கு? நான் சார் பிரதர் நான் 5th லெவல் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் பிரதர் அப்படி இப்படின்ட்டு அப்புறம் தான் வச்சு மறந்தே போயிட்டேன் பிரதர் நான். நீங்கள் தேவா சார் ஃபேமிலின்ட்டு சார் என்ன டியூன் பண்ணியிருக்கீங்க போட்டு காமிங்கன்னு அப்புறம் ஒவ்வொரு டியூனாக போட்டு காமிச்சார். ஸோ பேசிக்காக வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கான டேலண்ட் இருக்குது அப்படின்னு ரிசீவ் பண்ணிவிட்டு சரி அடுத்த படம் நம்மளே பண்ணுவோம். ஏன்னா இதை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு படம் குற்றம் குற்றமே அஜீஸ் மியூசிக்னு குற்றம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த படம் நம்ம வந்து சிவசிவா நம்மளே பண்ணுவோம் பிரதர்னு சொல்லி அடுத்த படம் இம்மிடியட்டாக ஜெயே மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எப்படி இருந்தது அவர் இசையமைப்பாளராக? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணியிருந்தார் சார். ஒரு படம் வெற்றி தோல்வி தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அந்த படத்துடைய தோல்வி வந்து அந்த மியூசிக்கை கொண்டு போய் சேர்க்கல. நிச்சயமாக ஒரு நேர்த்தியாக ஒரு சிம்பிளாக அழகாக பண்ணி கொடுத்தார். ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இல்லை அவர்கிட்ட. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு கரெக்டான ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு 5 பாட்டு பண்ணாருன்னா ஒரு பெரிய வெற்றி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த நடிகருக்கு கதை சொல்ல முயற்சித்து முடியலையோ அந்த சிம்புவோட இணைஞ்சு ஈஸ்வரன் பண்ணீங்க. எப்படி அமைஞ்சது அந்த திரைப்படம்? அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. திடீர்னு வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் துறை வந்து சிம்புக்கு கதை இருக்குதா, சிம்பு உங்களோட பண்ணுவோம். அப்போ வந்து ஜெய் வந்து சுசீந்திரனோட இப்படி ஒரு படம் பண்ணேன், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இது அது இது அப்படின்ட்டு நம்மளை பற்றி பாசிட்டிவாக சொல்லும்போது அப்படியா 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 எனக்கு ஒரு கதை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சிம்பு அப்படின்னு நானே ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒரு 30 டேஸில் முடிக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் 10 தலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சுட்டு போகிறேன் அதனால். அப்படி கேட்கும்போது ஒரு சின்ன ஃபேமிலி ட்ராமா ஒன்று இருக்குது, ஒரே ஒரு வில்லேஜுக்குள்ளே பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு சிம்பிட்டு சொன்னோம். இதுவும் எல்லாமே வந்து நேராகவே மீட் பண்ணல, எல்லாமே வந்து வீடியோ கால்லேயே பேசணும், வீடியோ கால்லேயே கதை சொன்னோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தான் அவரை சந்தித்தேன். ஸோ கடகடன் 27 டேஸில் படத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு அப்படி ஒண்டர்ஃபுல் ஆக்ட். அந்த படம் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது மொத்தமாக? சார் சினிமா வந்து எனக்கு வந்து ஆன் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டே தெரியாது சார் எனக்கு. நான் ஒரு மாதிரி பேஷனாக ஒர்க் பண்ணுவேன். நான் எல்லாமே நம்ம நினைக்கிற விஷயத்த ஆன் ஸ்க்ரீனில் இருக்க கதை சரி தப்புங்கிறது அடுத்து நம்ம எழுதின விஷயத்த ஃப்ரேமில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு பயங்கர எனர்ஜியாக ஒர்க் பண்ணுவோம் நம்ம. இன்னொன்று நான் ஒர்க் பண்ணுற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா 8 hours தான் ஒர்க் பண்ணுவேன். 9 to 6 9 to 2 அப்படிலாம் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் டே நைட்லாம் ஒர்க் பண்ணதே கிடையாது. முதல் படத்தில் மட்டும்தான் டே நைட் ஒர்க் பண்ணியிருக்கேன். மீது எல்லாமே 9 to 6 ஒர்க் பண்ணுவேன். ஆனால் பிளான் கிளியராக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். அந்த 9 to 6க்குள்ளே ஐ வில் கிவ் மை பெஸ்ட். சிம்பு உங்கள் பார்வையில் எப்படிப்பட்ட நடிகர்? பிறவி நடிகன் சார். அவன் குழந்தையிலேருந்தே நடிக்கிறான். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லவே தேவையில்லை. அவன் இன்னமும் சொல்கிறேன், சிம்பு திறமைக்கு ஏற்ற படம் ஒரு படம் கூட இப்போ வரைக்கும் பண்ணலை. சிம்பு திறமைக்கு ஏற்ற படம் ஒரு படம் கூட இப்போ வரைக்கும் பண்ணலை, இன்னும் நடிக்கவே இல்லை. அவ்வளோ திறமையான ஒரு நடிகன். தனுஷ் பண்ணிட்டாப்படி, சூர்யா சார் பண்ணிட்டாரு. ஆனால் சிம்புக்கு கதை அமையலை. உண்மையை சொல்லணும்னா கதையும் இயக்குனரும் அமைஞ்சால் சிம்புவை மொத்த இந்தியாவும் பார்த்து அப்படி பொறாமப்படும், கொண்டாடும். அந்த அளவுக்கான நடிகன் உள்ளே இருக்கான். நீங்கள் சிம்புவோட தொடர்ந்து பல படங்கள் பண்ணுறதாக அப்போ பேச்சு இருந்தது. அது நடக்க முடியாமல் போனதுக்கு ஈஸ்வரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாது காரணமாக? மிகப்பெரிய படம் தோல்வி படம், அதை ஒத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வள்ளிமேல் கதையே அவர்கிட்ட சொன்னேன், பிடிச்சிருந்துச்சினாரு. அப்புறம் அவங்க அம்மாவோட உட்காந்து ரெமுனேஷன் பேசணும். ஸோ அது பேமெண்ட் செட் ஆகலை. ஏன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பேமெண்ட் செட் ஆகலை. அப்புறம் விஜய் ஆண்டனி சார் ஃபிக்ஸ் ஆகி அப்புறம் அப்படியே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.